என்னதான் கேக் செஞ்சாலும் சாஃப்டாவும் ஸ்பாஞ்சாவும் வரலனா அதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1/2 கப் மைதா மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 முட்டையோட வெள்ளக்கரு மட்டும் ஊத்தி நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுல கொஞ்சம் கொஞ்சமா சர்க்கரை ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் சர்க்கரை மட்டும் எடுத்துருக்கேன். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ முட்டையோட மஞ்சக்கரு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு முட்டையோட மஞ்சக்கரு ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த மைதா மாவை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மில்க், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த பாத்திரத்துல கேக் செய்ய போறீங்களோ அதுல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு பட்டர் ஷீட் போட்டு இப்போ பேட்டர் அதுல ஊத்திக்கலாம். அது அப்படியே எடுத்து அவன்ல 180 டிகிரில 35 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். 35 மினிட்ஸ் அப்புறம் அவன்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு சைடுல இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்துக்கலாம். பின்னாடி இருக்க பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா கேக் நல்லா சாஃப்டா சூப்பரா இருந்துச்சு. நீங்க பிகினர்ஸா இருந்தா ஃபர்ஸ்ட் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் கேக் செய்யறேன். இவ்வளோ ஸ்பாஞ்சியா சூப்பரா வந்துருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.